யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் நேருக்கு நேர் கத்தர் பேசுறாரு. நீ மனசை விட்டுட்ட மகளே, நீ மனசை விட்டுட்ட மகனே, ஆண்டவரே இதுவரைக்கும் எனக்கு காத்திருக்க பண்ணினீரே, இதுவரைக்கும் எனக்கு நடக்கலையே. யாராருக்கெல்லாமோ நடந்துச்சு, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நடந்துச்சு, உங்க சொந்தக்காரங்களுக்கு நடந்துச்சு, நீங்க ஜெபிக்கிறவங்களுக்கே நடந்துச்சு, நீங்க சொன்னவங்களுக்கு நடந்துச்சு, ரட்சிக்கப்படாதவங்களுக்கு நடந்துச்சு, உலகத்தானுக்கு நடந்துச்சு. ஆனா எனக்கு 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 நான் என்ன பதில் சொல்லுவேன்? நான் எப்படி அந்த சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி நான் நிற்பேன்? நான் தலை நிமிர்ந்து நிக்கணும்னு நினைச்சேன், நான் இயேசுவை உயர்த்தணும்னு நினைச்சேன், நான் இயேசுவை மகிமைப்படுத்தணும்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அத்தனை பேர் சொல்லி நான் கேட்கல, அத்தனை பேர் எதிர்த்து நான் கேட்கல. ஆண்டவரே நான் உங்களுக்காக நின்ன இல்ல, உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டின இல்ல, நான் நம்பின இல்ல, நம்பின எனக்கு இதுவா பரிசு, ஜெபம் பண்ண எனக்கு இதுவா பரிசு, உபவாசம் இருந்த எனக்கு இதுவா பரிசு அப்படின்னு யாரோ ஒருத்தருடைய மனசு நினைக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு தெளிவாய் உங்களிடத்துல பேசுகிறார், திரும்ப சொல்லுகிறார், இல்ல உன் மனசை விட்டுறாத, நீ விசுவாசம் உள்ளவனா இரு, நீ விசுவாசம் உள்ளவளா இரு. நீ ஆரம்பித்த அந்த விசுவாசத்திலே உறுதியாய் தரித்து நில், நீ துவங்கின அந்த விசுவாசத்திலே உறுதியாய் தரித்து நில். இதோ உலக ரட்சகர் வாக்கு கொடுக்கிறார், மகிமையின் தேவன் வாக்கு கொடுக்கிறார், உன்னுடைய விசுவாசத்தை